அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி, அதாவது 29/9/2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க. ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானை வழிபாடு செய்ய அவருடைய நிலைமையை உங்கள் ஜாதகத்தில் வலுப்படுத்த முடியும். அதன் காரணமாக அவரால் உங்களுக்கு எல்லா விதங்களையும் நன்மைகளை செய்ய முடியுங்க. குறிப்பாக சொல்லனாக்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவரால் தடுக்க முடியுங்க. யார் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய ராசிக்கு அதிபதி சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வலுவாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும். அப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிம்ம ராசிக்கு எவ்வளோ முக்கியங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த நாள். ஆனால் அனுதினமுமே சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்புங்க. முடியல பட்சத்தில் தான் ஞாயிற்றுக்கிழமையாவது அட்லீஸ்ட் நீங்கள் வழிபாடு செய்யணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நினப்பு என்னன்னாக்க, நடப்போங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நாள் லீவுங்க, வாரம் ஃபுல்லாக உழைக்கிறோம், வாழ்க்கையை நினச்சி ஓடி ஓடி அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க முடியுமான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஒரு சில நேரங்களில் அந்த நாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வேலையிலேயே போயிடுது. இதில் நாங்கள் எங்கெங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துச்சி குளிச்சு முடிச்சு அவருடைய உதயத்துக்கு நாங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுன்னு இப்போ கேட்பீங்க. அப்படி முடியாத பட்சத்தில் சூரிய பகவான் அஸ்தம் ஆகக்கூடிய மாலை நேரத்துலையாவது அவர் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அப்படி முடியலையா, சரி அதுவும் பரவாயில்ல, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்பயாச்சும் நீங்கள் சூரிய பகவானை பார்த்தாலும் சரி கையெடுத்து கும்பிடுங்க. சூரிய பகவானே, உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குறவரே, நீங்கள் சரியான வலுவான நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏனோ தானோன்ற வாழ்க்கையை தான் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் நினச்சா என்னுடைய வாழ்க்கையை சரி செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு கண்கண்ட தெய்வமாக உங்கள் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை பார்த்து வழிபாடு செய்யுங்க. அதாவது 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையறதில்லை. நமக்கு இரவு பகல் அப்படின்ட்டு சூரிய பகவானை மறைத்து வர்றது கிடையாது, சரிங்களா? ஏன்னா அவருடைய மறைவும் கிடையாது, தோற்றமும் கிடையாது. நம்ம தான் பார்த்தோன்னாக்கா சூரிய பகவான உதயம் அஸ்தமன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது மேகக்கூட்டங்களுடைய மறைவு மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஏதாவது ஒரு வகையில் வெளிச்சமாக வாழக்கூடிய அவர் தான் உங்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறதுனால நீங்கள் நாளைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வெளியில் ஒரு சொம்பு நீரோடு போயிட்டு சூரிய பகவான உதயத்திற்கு முன்னாடி வேண்டுங்க. அவருடைய சூரிய கதிர் வெளிச்சம் படும் பொழுது நீங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக பலித்தமாகும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான டைம். சூரிய பகவானோட உதயம் அப்படிங்கிறது ஈடு இணையில்லாத நேரம். எல்லா தேவர்களும் அந்த வானத்தில் பாதியில் இருப்பாங்களாமா. அப்போ நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே அப்படியாகட்டும்னு அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி பேசணுன்னாக்கா இந்த வீடியோ போதாதுங்க. அதிகாலையில் எழுந்து யார் ஒருத்தங்க தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்களோ உங்களோட வேண்டுதல் பலித்தமாகும். இதில் இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தோம்னாக்க சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதுனால சிம்ம ராசிக்கு இன்னும் கூடுதல் சிறப்புன்னு நான் சொல்கிறேன். இது சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க, எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரிங்க, சூரிய பகவானை வழிபாடு செய்ய நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் பிறக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. இவ்வளோதான். முடிஞ்சதாக கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க. இந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் மனசார நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மத்திற்கு எப்படிங்க இருக்க போகுது? குடும்பத்தை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இந்த நாளில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வரும். அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ இல்லை கூட பிறந்தவங்ககிட்டயோ இல்லை வீட்டில் கட்டிக்கிட்டவங்ககிட்டயோ யார்கிட்டயோ ஒருத்தங்கிட்ட நம்ம நியாயத்தை தான் பேசுவோம். பட் அவங்களுக்கு அது புரியாது. பட்டு திருந்தி வரப்போ பார்த்துக்கலாம். உங்களால் சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த நாளில் அவங்களுடைய வாக்குவாதம் இருக்கும். பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு விட்டுடுங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, சரிங்களா? அடுத்த இந்த நாளில் நீங்கள் சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படும். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, சொல்லிட்டு விட்டுடலாம். அவங்க கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டி போட்டோம், பின்னாடி பிரச்சனைன்னு வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி தான் தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரலாம். உங்களுடைய சிந்தனை போக்கு அப்படிங்கிறது சரியான பாதையில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு சிந்தனை தோண்டிக்கிட்டே இருக்கும்.
இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா திட்டமிடுதலையே வாழ்க்கை போகும். முக்கால்வாசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி யோசனையிலே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ட்ராவல் பண்ணும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது உங்களை மெய்மருந்து தூங்குற நேரம் தவிர்த்து மற்றபடி வாழ்க்கையில் எப்படியா முன்னேறணும், உழைத்து முன்னேறத்துக்கான வழியை தான் தேடுவீங்க. நியாயமாக வாழக்கூடிய உங்களுக்கு இந்த நாளில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பல்ப் எரியுன்னு வச்சுக்கோங்களேன். உடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். அடுத்தா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் ஒரு விதமான அசதி ஏற்பட்டு நீங்கி போகும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு அதிகங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. நிதி தொடர்பான சில முடிவுகளை இந்த நாளில் எடுப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உபரி வருமானத்துக்கான வழியாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய பணத்தை வந்து திட்டமிடுதலாக இருக்கலாம். பணத்தை வந்து இப்படி செலவு செய்யலாம், இப்படி முதலீடு செய்யலாம், இந்த மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வியாபாரத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதாவது தொழில் நல்லா போயிட்டுருக்கு, இன்னொரு கடை வைக்கலாம், இன்னொரு இடத்துல வந்துட்டு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்லை இருக்கக்கூடிய இடத்த விட இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணாக்கா அங்கே வியாபாரம் நல்லா போகுன்ற மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்து நல்லா மேலோங்கும். அடுத்த கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் புதுசாக அனுபவம் கிடைக்குங்க. நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்கிற விஷயம் இதுதான். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் செட் ஆகாதுங்க. நீங்கள் வந்து அரசனாக வாழக்கூடியவங்க, அதிகாரம் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடியவங்க, இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. சரிங்களா? ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் அந்த கொடுக்கல் வாங்கல்லையும் இந்த நாளில் உங்களுக்கு புதுசாக ஒரு அனுபவம் கிடைக்கும். மேலும் பேசணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவுமே இன்றைக்கி எடுக்க வேணாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதம் வேணாம் அப்படின்னாவே குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி ரொம்பவே நீங்கள் நிதானமாக இருக்கணும். மேலும் இந்த நாளில் நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு பழைய கதைகள்லாம் பேசி அரட்டை அடித்து சந்தோஷப்படுவீங்க. மற்றவங்க கிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேசுகிறப்போ பொறுமை அவசியம். சரிங்களா? வார்த்தைகள் நிதானம் இருக்கட்டும். அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு சக வியாபாரிகளும் உதவி செய்வாங்க. அது வந்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவருடன் சேர்த்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுங்க. மேலும் இந்த நாளில் மற்றவங்களுக்காக நீங்கள் நல்லதை செய்ய போகிறீங்க. இருந்தாலும் ஒரு சிலரால் நீங்கள் நல்லது செஞ்சாலையும் ஒரு சிலருடைய பொல்லாப்புக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொல்லாப்பு அப்படின்னா மற்றவங்க உங்கள் மேலே வைக்கக்கூடிய பொறாமை. சரிங்களா? அதுதான் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. அதே மாதிரி உங்களை நம்பி வந்தவங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க. அதே நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய போய் மன வருத்தத்துக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய உதவி கட்டாயம் அவங்களுக்கு தேவையா இல்லைங்கிறத பார்த்து உதவி செய்யுங்க. நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் நல்லவங்கன்ட்டு எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது உங்களுக்கு உபத்திரமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது நிறைய இடங்களில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அடுத்த காதலில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கொஞ்சம் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இன்னும் என்னன்னாக்கா உங்களுடைய துணைக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கொஞ்சம் வந்துட்டு இன்றைக்கி நடக்கலை அப்படின்றதுக்காண்டி நீங்கள் கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. ஏன்னா காதல் உறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் வச்ச பாசத்தை மாற்றிக்க முடியாது. அவங்க சின்னதாக பண்ணிட்டாலும் அதை நீங்கள் வருத்தப்படுவீங்க. அந்த வருத்தத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலையும் இந்த நாளில் அது நம்மளுடைய உறவு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சண்டை சச்சரவு எதுவும் வராது. அதே நேரத்தில் உங்கள் மனசில் வருத்தமும் இருக்காதுங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த நாளில் ரொம்ப சோர்வாக உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருந்தாலும் ஈவினிங்குள்ளே வந்து அது சரியாகிடுங்க. மேலும் சொன்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு, குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளுங்க. அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சம்மந்தமாக இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னாக்கா தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறம். இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதில் அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. குறிப்பிட்டு சொல்லினாக்கா வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெரியவங்களுடைய ஆதரவால் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் சரியாகுங்க.
அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை வெற்றியாகுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கட்டாயம் அடைய போகிறீங்க. குறிப்பிட்டு பேசணும்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூர்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே வரியில் சொல்லினாக்க விஐபியுடைய அறிமுகம் உண்டு. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனுபவம் கிடைக்குங்க. உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும். ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு வெற்றிகள் நிறைந்த நாளாக இருக்குது. பணவரவு நிறைந்த நாளாக இருக்குது. நினச்சது கை கூடக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடுங்க. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்மத்திற்கு சிறப்பான நாளாக அமையட்டும். வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி.